வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்னைக்கு டுடே லஞ்சுக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மோர் குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ வறுத்து அரைக்கிற பொருளை நம்ம என்னென்ன சேர்க்கலாம்னு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே எண்ணெய் விடாம வறுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பொன்னிறமா வந்த உடனே எடுத்து வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டோம். இப்ப அடுத்தது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் விட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாயை எப்பவுமே கீரிட்டு தான் போடணும், இல்லைன்னா வெடிக்கும். அது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதை நல்லா வதக்கிக்கிறோம். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே இப்ப நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி நல்லா வதங்கணும், பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிக்கணும். அப்பதான் பச்சை வாசம் போகும். அது கூடவே ஒரு பச்சை தேங்காய் அதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு இது வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் பச்சரிசியும் சேர்ந்து ஊற வச்சிருக்கோம். முன்னாடியே ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நான் சொன்னது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் பச்சரிசி, இதை ஊற வச்சு வச்சிருக்கோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மல்லி விதை, மிளகு, ஜீரகம் இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அது கூடவே இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு கொரப்பா நல்லா அரைச்சிக்கிட்டு வரணும். நல்லா நைஸா அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு அரைக்கணும். இப்போ அடுத்தது நம்ம ஒரு அடுப்புல கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கிறோம். அது கூடவே நம்ம இந்த அரைச்ச பேருக்கு சேர்த்துக்கலாம். வதக்கணும். அப்படியே மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமா ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும்.
அரைச்ச மசாலாவை நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம 1 கிண்ணம் தயிர் சேர்த்துக்க போறோம். ஒரு கிண்ணம் தயிர். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சமா தயிர் கழுவி தண்ணி ஊற்றிக்கும். இந்த அளவுக்கு வந்து போதுமா இருக்கும் குழம்பு. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். நீங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். உப்பு உங்க அளவுக்கு ஏற்ற கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து ரொம்ப நேரம் இதை வந்து கொதிக்க விடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஒரு பொங்கு அப்படியே பொங்கி கொதிச்சு வரும்போது கருவேப்பிலை இலை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா பொங்கி கொதிச்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் ஒரு கொதி தான் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே கருவேப்பிலை போட்டு இதை வந்து மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து வடை செஞ்சு போட போறோம். அதுல ஒரு கொதி வந்த உடனே நம்ம வடையை போட்டு வச்சுக்கலாம். வடையை போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு மூடிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடிடுறோம். அவ்வளவுதான், மோர் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரியே மோர் குழம்புக்கு ரெடி பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.